ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விலாக் வந்து தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்ன விலாக் பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் ராகி தோசைக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அது எப்படி வந்து நான் செய்கிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருப்பேன். இதோட ராகி தோசை அண்ட் ராகி கேக்கு, அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு, இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வீடியோ போர் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ராகி தோசை பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு வந்து இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன், இஞ்சி துருவி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க அதாவது பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 2 கேரட்டு அதையும் துருவி இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட மல்லித்தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப்பு மாவு எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 4 கப் அளவுக்கு தண்ணி விடலாம். அந்த அளவுக்கு வந்து தண்ணி நல்லா இழுக்கும். ரவா தோசையெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மெத்தடில் தான். நம்ம ரவா தோசை ஓட்ட தோசையை வந்து ரொம்ப முருகலாக வந்து செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். அப்படியே வந்து தோசைக்கல் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தோசையை அப்படியே வந்து ஊற்றி விட்டுட்டேன். அந்த கொஞ்சம் ஓட்டையாக இருக்கு இல்லையா, அங்கே கொஞ்சம் மாவையும் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் எண்ணெயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். நான் ஒரு அடுப்பில் ஊற்றுனேன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிங்கிறனால நான் 2 தோசைக்கல்லை போட்டு 2 அடுப்புலையும் நான் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 2 அடுப்புலையும் ஊற்றும் போது டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். இதே நார்மல் தோசைனா ஒரு தோசைக்கல்லே போதும். இந்த மாதிரி தோசை ஊற்றும் போது கொஞ்சம் முருகலாகவும் வரணும் இல்லையா, அதனால் வந்து 2 கல்லையும் போட்டோம்னாக்க டக்குன்னு வந்து வேலையாயிரும். அப்படிங்கிறனால நான் 2 கல்லையும் வந்து போட்டாச்சு. தோசை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அப்படியே எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து நல்லா 2 பக்கமும் கடல போட்டதுனால டக்குன்னு வந்து தோசை வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. தோசை பார்த்தீங்கனால தெரியும், நல்லா முருகலாக சூப்பராகவே வந்துருந்தது. இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் ஒரு நல்ல காம்பினேஷன். அதுதான் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் அந்த சட்னி தான் வந்து அரைச்சிருந்தேன். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மீதி இருக்கிற சட்னி இவ்வளோதான். அதை வச்சு நான் சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இன்னொன்று என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் எல்லா நட்ஸும் வாங்கினேன் அப்படின்னா அதை வந்து லட்டு தான் நான் ரெடி பண்ணுவேன். இல்லைன்னா பாப்பா வந்து விரும்பியெல்லாம் சாப்பிட மாட்டேன் நட்ஸு. அதனாலேயே பசங்களுக்கு நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிலேருந்து இப்படி தான் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நான் என்ன நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன்னு சொல்கிறேன். அத்திப்பழம், கருப்பு கிஸ்மிஸ் பழம், பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் இதில் வந்து பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, வால்நட்டு, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இதோடு சேர்த்து நான் மக்கானாவும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் என்னென்ன நட்ஸு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் மக்கானா வந்து எனி டைம் எல்லா டைமும் வந்து சேர்ப்பேன்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து என்கிட்ட இருந்துச்சு சரின்ட்டு அதை சேர்த்துடலாம். இது சும்மாவே பசங்களுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. சரி, அதையும் சேர்த்து நம்ம இதிலையே வந்து எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி பர்பி மாதிரி கூட செய்யலாம். அந்தளவுக்கு சாப்பிடுவாங்களான்னு தெரில. ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதுவுமே ரொம்ப ஈஸி தான், சூப்பராக இருக்கும். அதுவுமே எனக்குமே நட்ஸு வந்து நான் சாப்பிடவே மாட்டேன். சுத்தமாக இதில் உள்ள எந்த நட்ஸுமே சாப்பிட மாட்டேன். இதில் முந்திரி மட்டும் மிஸ்ஸிங். ஏன்னா வாங்கின முந்திரியெல்லாம் பசங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அதனால் சரி திருப்பி வாங்க வேணாம், இதில் இருக்கிறத வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முந்திரி மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டில் போடுவாங்க இல்லையா, பொங்கல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், கேசரி, இதிலெல்லாம் போடுவாங்களே, அதை மட்டும் எடுத்து சாப்பிடுவேன். அதனால் நான் பொங்கல் வைக்கும் போது கொஞ்சம் கூடுதலாக முந்திரி போட்டு சாப்பிடுவேன். எனக்கு மற்றபடி நான் எந்த நட்ஸுமே சாப்பிட மாட்டேன். அதனால் யாருமே நட்ஸு இப்படி சாப்பிடாமல் இருந்தால் நல்லா இருக்காது. அப்படிங்கிறனால தான் இந்த லட்டு வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் குறப்பாக மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டு தான் நான் அரைச்சிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் சுத்தமாக அரைப்படாது. அப்படிங்கிறனால அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் பழம், பேரிச்சம்பழம், அத்திப்பழம் எல்லாத்தையும் அதை தனியாக ஒரு தடவை அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இது 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுனீங்க அப்படின்னா அந்த பேரிச்சம்பழத்தோட ஈரத்தன்மையும் அந்த நட்ஸோடு சேர்ந்து நம்மளுக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இது மக்கானாவை மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நானும் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு தான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ லட்டு வந்து சூப்பராக பிடிச்சாச்சு. எனக்கு வந்து இவ்வளோ லட்டு வந்து கிடச்சிது. நான் எல்லாமே பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு தான் வாங்குவேன். பேரிச்சம்பழம் மட்டும் 1/2 கிலோ அளவுக்கு வாங்குவேன். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இனிப்புக்கு நான் வெல்லம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். இதுவே எனக்கு கரெக்டான இனிப்பாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கிறனால நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவேன். அட்லீஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது இது ரெடி பண்ணி வச்சுருவேன்.
இதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பாதியை பாதியை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன், பாதியை மட்டும் வெளியில் வச்சுருப்பேன். பசங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து எடுத்து வச்சுக்குவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இப்போதைக்கு கம்மியாக வந்து விலை விற்கிது அப்படின்னா அந்த தக்காளி மட்டும்தான், அது மட்டும்தான் ரேட்டு கம்மியாக இருக்குது. சரி, அந்த சமயத்தில் நம்ம தக்காளி தொக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணுறக்காக இன்றைக்கி தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு 7-8 தக்காளி கிட்ட எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக 7-8 தக்காளி எடுத்திருக்கேன். இதில் நடுவில் உள்ள அந்த இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க, அந்த காம்பு பகுதியில் உள்ள இந்த தண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போனோம். இந்த தக்காளியோடு சேர்த்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் அந்த மிளகா இருந்துச்சு சரின்ட்டு அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கலருக்காக ஆப்ஷனல் தான், வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாகவே அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு டக்குன்னு மூடி வச்சுருக்கேன், ஏன்னா தெரிச்சு அடுப்பே ஸ்பாயில் ஆயிரும். நான் 2-3 டைம் இதை வந்து பண்ணியிருக்கேன். இப்போ தான் கரெக்டாக வந்து அந்த ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பை அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் தெரிச்சு ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் கொதித்து வற்றி வரணும், அந்த அளவுக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வரணும். இப்போ இதை மூடி போட்டுட்டு இதில் வந்து உப்பு வந்து கம்மியான அளவு, அதாவது இப்போ உங்களுக்கு பாதி, அதாவது இதுக்கு கரெக்டான அளவு உப்பு போட்டிங்கன்னா அந்த சுண்டி வரும்போது உப்பு வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. பத்தலைன்னா கூட நீங்கள் அப்புறம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஆக்சுவலாக இதில் புளி சேர்க்கணும், புளி சேர்த்து அரைச்சிருக்கணும். புளி சேர்க்க மறந்துட்டேங்கிறனால கொஞ்சமாக புளியை வந்து கரைச்சிட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் துண்டு புளி வந்து சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதித்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நம்ம வெந்தய பொடி இருக்கு இல்லையா, வெந்தயத்தை வறுத்து அதை பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன துண்டு வெல்லம், இதையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த வெல்லம் கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வந்து கொதித்து வற்றி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது உங்களுக்கு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு, நல்ல திக்கான தொக்கு மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இது செஞ்சு ஒரு வாரம் கூட இல்லை, அதுக்குள்ளே டக்குன்னு காலி ஆயிடுச்சு. ஏன்னா இது இருந்துச்சுன்னா போதும், சாதத்துக்காக இருக்கட்டும், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு, சமையல் பண்ணலை அப்படின்னா கூட இதை வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலில் ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்காக தான் அங்கே ஸ்கூலுக்கு வந்திருந்தோம். நான் வரும்போது பார்த்திங்கன்னா டைம் 5 o'clock இருக்கும். நல்லா வரையிலே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருண்டுட்டு வந்துச்சு. சரி, மழையாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு துணிச்சலை வந்துட்டேன். பாதி வழியில் பார்த்தா நல்லா வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து மழையில் வந்து மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மழை விட்டுருச்சு. பாப்பாவும் ப்ரைஸ் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5:30க்கு 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்கனால பசிக்குதுன்னு சொன்னால அப்படியே ஒரு பேக்கரிக்கு போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பா வாங்கின ப்ரைஸ் வந்து என்னங்கிறதையும் நான் காமிக்கிறேன். பாப்பா எதுக்காக ப்ரைஸ் வாங்கினாங்கிறதும் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ராகி கேக்கு. இதுக்கு வந்து நான் 1 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன், 1/4 கப்பு அளவுக்கு குக்கிங் ஆயில், ஸ்மெல் இல்லாத எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லை வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நம்மளுக்கு கூட குறைச்சி தேவைப்படும். அதனால் நம்ம வந்து தேவைப்படுறப்ப கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தான் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 கப்பு அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் வந்து எல்லாமே எடுக்கிறீங்களோ அதுலேயே வந்து அளவுகள் வந்து வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு சின்ன டம்ளர் தான் வந்து எல்லாத்துக்குமே எடுத்திருக்கேன். அந்த டம்ளர்லேயே தான் நம்ம எல்லாத்தையுமே அளந்துக்கிட்டோம். இதில் 2 கப்பு அளவுக்கு மைதா மாவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு,
கொஞ்சமாக வந்து பேக்கிங் பவுட்ரு, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். இதை மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பால் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பால் வந்து சேர்த்துக்கலாம். நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ராகி கேக் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து இதில் கொக்கோ பவுடர் வந்து போடணும். கொக்கோ பவுடர் என்கிட்ட இல்லை, அதனால நான் அது இல்லாமல் நான் அதில் செஞ்சுருக்கேன். கொக்கோ பவுடர் போட்டால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வந்து இப்போ தேவைப்படுது, அதனால் பால் வந்து நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே கேக் செய்யும்போது முட்டை சேர்க்காம தான் செய்வேன். எனக்கு முட்டையோட ஸ்மெல்லே பிடிக்காது, அதனாலேயே நான் கேக்கில் வந்து முட்டை போடாமல் தான் செய்வேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கேக் ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை பட்ரு நெய் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் பட்டர் சீட் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை இதில் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஏரெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்காக டேப் பண்ணிவிட்டு, நான் குக்கரை ஆல்ரெடி 10 நிமிஷமாக நல்லா காய வச்சுருக்கேன். உள்ளே ஒரு பிளேட் போட்டு இதை வச்சுட்டு கேஸ்கட் இல்லாமல் மூடி போட்டுருங்க. விசில்லாம் எதுவுமே தேவையில்லை. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் இல்லை 35 நிமிஷம் வரையும் ஆகும். வெந்ததுக்கப்புறம் நல்லா நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருந்தேன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். கேக் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. கொக்கோ பவுடர் போட்டு தான் இன்னுமே நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டின்னில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை. நம்மளுக்கு இதில் என்ன செய்ய வேணுமோ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 9 பீஸாக வந்து இதில் போட்டு எடுத்துக்கலாம். என்கிட்ட இருக்கிற சைஸே இந்த கேக் டின் ஒன்று தான். நான் ஒன்று தான் வச்சுருப்பேன். இந்த ஒன்றில் தான் எப்போவுமே வந்து கேக் செய்வேன். அதிகமான டின்லாம் என்கிட்ட கிடையாது. ஏன்னா என்கிட்ட அவனும் கிடையாது. நான் குக்கரில் தான் எப்போவுமே கேக் வந்து செய்வேன். கேக்கை கட் பண்ணிகிட்டே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராகவே இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு வந்து ட்ரை பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தி. பசங்களுக்கு நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். பாப்பா வந்து 11th 3rd ரேங்க் வாங்கியிருந்தா, அதுக்காக தான் இந்த ப்ரைஸு, இந்த சர்டிஃபிகேட்டும் இந்த ஷீல்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி நிறைய ஷீல்டு வாங்கியிருக்கு பசங்க, 2 பசங்களுமே. இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.